Hi friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆட்டோகேட்ல மூணாவது கோஆர்டினேட் சிஸ்டம். மூணாவது கோஆர்டினேட் சிஸ்டம் என்னன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம தெரியும் எக்ஸ் ஒய், ஓகே, எக்ஸ் ஒய் இசட், ஓகேங்களா. தென் ரிலேட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரிலேட்டிவ்னா என்னன்னா வித் ரெஃபரன்ஸ் டு தி லாஸ்ட் பாயிண்ட். ஸோ கடைசியா நம்ம எந்த பாயிண்ட்ல நம்ம கர்சரை நம்ம பின் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, போலார். போலார்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலார் இஸ் நத்திங் பட் 360 டிகிரி ஆங்கிள். ஸோ 360 டிகிரி ஆங்கிள் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் ஒர்க் ஆக போகுது. ஸோ அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோகேடு அந்த போலாரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் சைடு, தட் இஸ் இது வந்து பாத்தீங்கன்னா கடிகாரத்துல பாத்தீங்கன்னா 3 o'clock. 3 o'clock சைடை வந்து 0 டிகிரி ஆகவும் 90 டிகிரி ஆகவும், தென் லெஃப்ட் சைடை வந்து 180 டிகிரி ஆகும், 270 டிகிரி. ஸோ நீங்க ஆங்கிள் போலார் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய ஆங்கிள் இப்போ 45 கொடுத்தீங்கன்னா அது இந்த இடத்துல தான் ஃபால் ஆகும். நீ 45 கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல ஃபால் ஆகணும்னா வராது, ஓகேங்களா. ஸோ அப்போ 45 270 பிளஸ் 45 இங்க என்ன ஆங்கிள் வருமோ அதை தான் 315 நம்ம கொடுக்கணும். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஆட்டோகேடை பொறுத்த இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0 90 180 270 விச் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நம்ம கிளாக் எப்படி சுத்தம், கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சுத்தம், ரைட் சைட் டுவர்ட்ஸ் ரைட் சைட் இப்படி சுத்தம். பட் கவுண்டர் கிளாக் வைஸ், தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது லெஃப்ட் சைட்ல. ஸோ இங்க ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் கன்சிடர் பண்ணி தான் பண்றாங்க. 0 90 180 270, ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து தொடர்ந்து ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பிறகு இதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் தான் நம்ம இப்போ டிரா பண்ண போறோம். அதே யூனிட் அதே சைஸ், சரிங்களா. ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே போட்டதோட சைஸ் என்ன வச்சிருப்போம், ஒரு 5 யூனிட்ஸ் நினைக்கிறேன், 5 யூனிட்ஸ். ஓகே, போலார்ல நம்ம எப்படி போடுறோம், ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பாயிண்ட் எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஸோ மவுஸ்ல கிளிக் பண்ணியும் நம்ம போகலாம். இல்ல நம்ம சார் நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் சார், 0,0 தான் ஆரிஜின் பாயிண்ட். ஓகே, அடுத்தது இப்போ இந்த நம்ம ரெக்டாங்கிள் எப்படி போட்டோம், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் தென் டவுன்வர்ட்ஸ் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதே ப்ரொசீஜர்ல போறோம். இப்போ எனக்கு இங்க நீங்க பண்ணும்போது அட் எப்படி நோட்டேஷன் கொடுக்கணும்னா அட் சொன்ன உடனே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர்ல அட் கொடுத்தோம், லாஸ்ட் பாயிண்ட் ஆரிஜின் ஆட். ஸோ விச் மீன்ஸ் இதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அட் கொடுத்தோம்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு 5 யூனிட், ஓகேங்களா. ஸோ 5 யூனிட் கொடுத்தாச்சு. இது போலார் அப்படின்றதுனால நம்ம ஆங்கிள் பேஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆங்கிள் பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்பல், ஓகேங்களா, இது என்ன சிம்பல், கிரேட்டர் தென். ஓகே, ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள், அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன ஆங்கிள் இப்போ வெர்டிகலா போடணுமா, நம்ம வெர்டிகலா என்ன 90 டிகிரி என்று கொடுத்தீங்கன்னா இப்போ தெரியுதுங்களா. ஸோ நம்ம இங்க இருந்து ஒரு 5 யூனிட்ல 90 டிகிரில ஒரு பாயிண்டா பிக்ஸ் பண்ணிப்போம். சிமிலர்லி அட் தி ரேட் ஆஃப் 5 இப்ப நமக்கு ஹரிசாண்டலா போகணும். ஸோ ஹரிசாண்டல் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டல் என்ன ஆங்கிள் 0, கரெக்ட். ரேட் ஆஃப் 5 ஆங்கிள். ஸோ அடுத்து நமக்கு டவுன்வர்ட் வந்துச்சு. அட் தி ரேட் ஆஃப் 5 ஆங்கிள் 270 கொடுக்கலாமா. ஸோ டவுன்வர்ட் போகுது இல்லையா. ஸோ டவுன்வர்ட் போகும்போது 270 கொடுத்தோம். இல்ல அண்டு கொடுத்துருவோம், யூ கொடுத்தீங்கன்னா முன்னாடி பாயிண்ட் போயிடுச்சு. அட் தி ரேட் ஆஃப் 5 ஆங்கிள் -90 கொடுக்கலாமா, கொடுக்கலாம். ஏன்னா பாசிட்டிவ்ல மேல போகும், நெகட்டிவ்ல கீழே வந்துடும். ஓகே, ரைட். இப்ப அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு போறாங்க. எனக்கு இந்த பாயிண்ட் தெரியும். இந்த பாயிண்ட் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 0,0. இது என்ன மெத்தடு, கரெக்ட், அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இல்ல அண்டு கொடுத்துடலாம், ரைட். கொடுத்தாச்சுங்களா. இப்போ at the rate of x-ல -5, y-ல 0. இது என்ன மெத்தட், ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர் மெத்தட், கரெக்ட். இல்ல at the rate of 5 angle 180, ஓகே. இது என்ன மெத்தட், ரிலேட்டிவ் போலார், ஓகே. இல்ல க்ளோஸ், இங்க பாத்தீங்கன்னா சீன் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி டெர்மினேட்.
இப்போ இந்த மெத்தட் பேரு ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லைன் வந்து நான் 3 மெத்தட்லயும் ரிலேட்டிவ் அப்சல்யூட் மெத்தட்லயும் பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ் ரெக்டாங்குலர்லயும் பண்ணியிருக்கேன், போலார்லயும் பண்ணிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் நீங்க ஒன்னு யூஸ் பண்ணும்போது, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாமா, பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்டே வேணாம். கண்டிப்பாக மூணுமே இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் absolute coordinate systemல மட்டும் we have to know the last point. என்ன லாஸ்ட் பாயிண்ட்? இப்போ எனக்கு இங்க லைன் 0,0. சோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னும் போது நான் எக்ஸ்ல வந்து 5 யூனிட்டும், சாரி எக்ஸ்ல 0 யூனிட்டும் ஒய்ல 5 யூனிட்டும் போன்னு சொன்னா எனக்கு இந்த லைன் இங்க டிராப் கிடைக்கும். பட் நான் லைன் கொடுத்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் நான் பிக் பண்ணிட்டேன், இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்டே எனக்கு தெரியல, இங்க இருந்து நான் 5 யூனிட் போனோம் அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்துல உங்களால ப்ரொசீட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 3 கோஆர்டினேட் சிஸ்டமும் இன்டர்லிங்க் பண்ணி நீங்க வரைஞ்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒன்லி அந்த கிராஃபிக்கல் ஏரியால ஒரு பாயிண்ட்டை பிக்ஸ் பண்றதுக்கு, செலக்ட் பண்றதுக்கு, ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஆப்ஷன் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரே நீங்க எந்த இதுல போனாலும் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டத்துல போனீங்கன்னா யூ ஹேவ் டு நோ திஸ் பாயிண்ட், இந்த ஏர்லியர் பாயிண்ட், இந்த லாஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சாதான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். இதே இந்த அடுத்த 2 மெத்தட்ல லாஸ்ட் பாயிண்ட் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க எந்த பாயிண்டா தானே அதை அப்படின்னு கொடுத்தோடனே அதை ஆரிஜினா கன்சிடர், இமேஜினரி ஆரிஜினா கன்சிடர் பண்ணி AutoCAD ப்ரொசீட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம லைன் எப்படி வரையிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து என்னென்ன கமெண்ட்ஸ் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.